Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான ரொம்பவே காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் தோசைக்காய் பச்சடி பத்தி தாங்க பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு தோசைக்காய், சமையல் எண்ணெய் 50 ml, காய்ந்த மிளகாய் 50 கிராம், கடுகு பொடி 50 கிராம், வெந்தய பொடி 20 கிராம், உப்பு 40 கிராம். செய்முறையை பத்தி பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தோசைக்காய் எடுத்துக்கோங்க. பாதியாக கட் பண்ணிக்கோங்க. விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துடுங்க. இதுக்கு தோல் சீவணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி இதை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது கசப்பாக இருந்ததுன்னா இது ஊறுகாய் பண்ண முடியாது. கசப்பாக இல்லாமல் இருந்தால் தான் அது ஊறுகாயை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹார்டாக இருக்கணும். நல்லா ஹார்டாக இருந்தால் தான் ஊறுகாய் பண்ண முடியும். ஸோ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்குனா தோசைக்காய் துண்டுகளை அப்படியே ஃபேன் காற்றுல கூட நீங்கள் ஆற விடலாம். வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபேன் காற்றுல 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லாவே ஆறிடும். இப்போது தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. தோசைக்காய் துண்டுகளும் இப்போ நல்லாவே காஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்குது. 1 மணி நேரத்தில் நல்லாவே காஞ்சிருக்கு. இப்போ ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு பொடி, வெந்தய பொடி, உப்பு 40 கிராம் போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய செய்யலாம். எண்ணெயும் போட்டாச்சு. எண்ணெயை சூடாக்க தேவையில்லை, பச்சையாகவே போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஒரு பீஸ் கூட விடாமல் எல்லாமே நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. போட்ட பொடி எல்லாம் எல்லாத்துக்குமே ஒட்டணும். இது ஒரு 2 நிமிஷமாவது எடுக்கும். ஸோ இப்போவே ஓரளவுக்கு எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு. நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது இதை ஒரு நாள் முழுக்க அப்படியே விட்டுருங்க. மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே ஊறி இருக்கும். எண்ணெய் நல்லாவே மேலே வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை பார்க்கும்போதே நல்ல சுவையாக காரசாரமாக இருக்கிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். நல்ல கலர் கிடச்சிருக்கு. ஊறுகாயோட கலர் எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஊறுகாய்க்கு இதுதான் பொருத்தமான ஒரு கலர். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். ஸோ ரொம்பவே சுவையான நம்ம தோசைக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுலபமாக பண்ணியிருக்கோங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஈஸி ஸ்டெப்ஸ், இன்க்ரீடியன்ஸும் நிறைய கிடையாது. ஒரு 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு சுவையான ஊறுகாயை தயாரித்தாச்சு. இது சாதத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். சூடான சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசை பண்ணும்போது சட்னி டெய்லி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஊறுகாயை பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இது 2 மாதம் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாயை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மேலும் இது போல் ரொம்ப உபயோகமான வீடியோக்களுக்காக எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.